ரத்து செய்யப்பட்ட 2021-22 மதுபான கொள்கையால் டெல்லி அரசுக்கு 2000 கோடி ரூபாய்க்கும் மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று டெல்லி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள CAG அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள CAG அறிக்கையில் டெல்லியில் மதுபான வர்த்தகத்தை எளிமைப்படுத்த, வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க, சந்தையில் போட்டித்தன்மையை அதிகரிக்க, அதிக வருவாயை ஈட்ட உள்ளிட்ட காரணங்களுக்காக உருவாக்கப்பட்ட 2021-22 டெல்லி மதுபான கொள்கை அதை செயல்படுத்துவதில் முழுமையாக தோல்வியடைந்துள்ளது. மதுபான உற்பத்தியாளர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் இடையே பிரத்யோக ஒப்பந்தங்கள் குறைந்தபட்சம் 27 வார்டுகளை கொண்ட ஒவ்வொரு மண்டலத்தையும் சில்லறை மண்டலங்களாக உருவாக்கியது போட்டித்தன்மையை குறைத்து நியாயமற்ற நடைமுறைகளில் ஈடுபட வழிவகுத்துள்ளது. குறிப்பாக உரிமம் வழங்கும் விதத்தில் பல்வேறு விதிமீறல்கள் நடந்துள்ளது என்று தெரிவித்துள்ளது. மேலும் மதுபான கொள்கையை மேம்படுத்த நிபுணர் குழு கொடுத்த பரிந்துரைகளை முன்னாள் துணை முதல்வரும் கலால் துறை அமைச்சருமான மணீஷ் சிசோடியா நிராகரித்துள்ளார் என்றும், தவறான மதுபான கொள்கையால் சுமார் 2000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்றும் CAG அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.